2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. இந்த வருட ஜூன் மாதத்துலேருந்து நாட்டிலேயே பூதாகரமான வெடிச்ச விஷயம் நீட் தொடர்பான விஷயம் தான். இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. கோச்சிங் சென்டர், எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பல்வேறு இடங்களில் குளறுபடி நடந்திருக்கு. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்கள் கனரா பேங்க் வங்கியிலிருந்து வெளியாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக இருந்தது. இதை ஒட்டி பல்வேறு மாணவர்களும் பெற்றோர்களும் போராட முன் வந்திருந்தாங்க. ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசினதால அது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிச்சு. அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே அங்கே எழுப்பப்பட்ட முதல் கேள்வி நீட்டை பற்றி தான். நீட்டுங்கிறது சட்டவிரோதம், நீட்டுங்கிறது ஏழை மாணவர்களை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்டாலும் அதை ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. மாறாக நீட் தேர்வு முறைகேடுகள் நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லியே அது இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது கூட யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு அதனுடைய சோடுகள் மறைஞ்சு போயிருச்சு. சரி, ஒன்றிய அரசு கிட்ட தான் தீர்வு கேட்டுக்கலாம் அப்படின்னும் போது உச்சநீதிமன்றத்துக்கு போனா அங்க பல்வேறு கேள்விகள் எழுப்பி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண சொல்லி அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியா எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கால கம்மியான பேர் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த எக்ஸாமை கேன்சல் பண்ணா எழுதின பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸையே முடிச்சு வச்சிட்டாங்க. எலக்டோரல் பாண்ட் கேஸ் போன்ற பல கேஸுகள்ல சமீப காலமா கவனம் பெற்றிருந்த சந்திரசூட் அவர்கள் இந்த கேஸை இப்படி சாதாரணமா முடிச்சு வச்சது அப்படிங்கறது பெரிய பேசு பொருளா மாறிச்சு. இன்னும் அந்த முறைகேடுகள் பற்றிய தீ அணையல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வாரம் கூட ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திருந்துச்சு. அதாவது வட மாநிலத்தில் சேர்ந்த ஒரு மாணவி 12th பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டு ஆனா அதுவே நீட் எக்ஸாம்ல 702 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இது எப்படிப்பா சாத்தியம்? உலகத்திலே இல்லாத அளவுக்கு அடிப்படை பாடத்துல ஃபெயில் ஆகிட்டு அதுவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போயிட்டு அதே சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிற கணக்கை இங்க தான் நாம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் கத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்படி எங்க பார்த்தாலும் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக், மார்க் போட்டதுல குளறுபடி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததுல குளறுபடி, கவுன்சிலிங் நடத்துறதுல குளறுபடி, எந்த மாநில சீட்டை எத்தனை பேருக்கு ஒதுக்கணும் அப்படிங்கறதுல குளறுபடி, மாணவர்கள் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல தனியார் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு இந்த நீட் தொடர்பான பிரச்சனைகள் தான் ஊசலாடிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையோட துணை பத்திரிகையான எஜுகேஷன் டைம்ஸ் பத்திரிகையில ஒரு டீடைல்டான கட்டுரை ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது நீட் எக்ஸாமுக்கு என்எம்சி ஆதரவு தெரிவிச்சாலும் நோ நீட் அப்படிங்கிற விஷயம் நாடு முழுக்க எதிரொலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை வெளியாகிருக்கு. அதுல அவங்க பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அதாவது நீட் யூஜி பேப்பர் லீக்கு அடுத்து நீட் பிஜி தேர்வை பல்வேறு முறை ஒத்தி வச்சது, இது தொடர்பான குளறுபடிகள் நடந்தது எல்லாமே இன்னும் போக போக நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணக்கூடிய தேவையா அதிகமாயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணி பழையபடி இருக்கிற செலக்ஷன் முறையவே பல்வேறு மாநிலங்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்கள் எல்லாம் தனி மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டேட் லெவல் செலக்ஷன், ஸ்டேட் லெவல் எக்ஸாம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. இருந்த போதும் தேசிய மருத்துவ ஆணையம் நீட் தேர்வை காப்பாற்ற வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வுகளை ஒரு ஸ்டாண்டர்டா மாத்துறது, இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டோ எந்த மாநிலத்தில் வேணாலும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறது அப்படின்னு இந்த காரணங்களை காட்டி தான் தேசிய மருத்துவ ஆணையம் இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ராஜ்யசபால இந்த நீட் எக்ஸாம் ஆதரிச்சு தான் பேசியிருந்தாங்க. நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா மெடிக்கல் சீட்டை விற்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து தான் இப்படி நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண சொல்லி கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த மாணவர்களோட உணர்வுகளையும் கொச்சப்படுத்துற வகையில பேசியிருந்தாங்க. அதை தான் இந்த கட்டுரையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் நீட் எக்ஸாம் முறையவே காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க, அதை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழைய வாதத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க. அதையும் இந்த கட்டுரையில சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் தமிழ்நாடு பதில் கொடுத்து எவ்வளவோ வருஷங்களாச்சு. மெடிக்கல் சீட்டு விற்பனை அப்படிங்கிறது முன்னாடி இல்லீகலா இருந்துச்சு. ஆனா நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததன் மூலமா அந்த மெடிக்கல் சீட்டை அதிக விலைக்கு விற்கிறதையே லீகலா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதா தமிழ்நாடு பல வருஷமா வைக்கிற வாதமாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதிக்கப்படுற மாணவர்களை பார்க்காம இது ஏதோ ஒரு சதிகார கும்பல் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற வகையில பேசியிருந்தாங்க. மேலும் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுன்னு நீட் எக்ஸாம், ஜிஎஸ்டி போன்ற திட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஆனா சாமானிய மக்கள் எழுப்புற கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்ததை நீங்க ஏங்க கொண்டு வரீங்க? அவங்க ஐடியாவை ப்ரொபோஸ் பண்றாங்க, அது கெட்டதுன்னா நீங்க தவிர்த்திருக்கலாம்ல, நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? நீங்களே கொண்டு வந்துட்டு அவங்க மேல காரணம் சொல்றீங்க அப்படிங்கறத வாதமாவே இருக்குது. ஆனா இங்க இருந்து எவ்வளவு குரல்கள் கேட்டாலும் அது அவங்க காதல வெல்றதே கிடையாது அப்படிங்கறதா நிர்மலா சீதாராமன் அவர்களோட பேச்சு மூலமா நமக்கு புரிய வருது. மேலும் இந்த கட்டுரையில ஐஎம்ஏ ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற அமைப்பிற்கு சேர்மனா இருக்கிற டாக்டர் அப்துல் ஹசன் அவர்கள் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததன் மூலமா ஏழை விளிம்பு நிலை மாணவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சோ இந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள்
மாணவர்களுக்காகவே 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அந்த மாணவர்களோட எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு எப்பவுமே பழைய முறையான 12வது மார்க் வச்சு செலக்ட் பண்ற முறையை தான் எப்பயுமே விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ற கோச்சிங் அப்படிங்கிறது ஒரு மாநிலம் முழுக்க சரிசமமா நடத்திட முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் இருக்கிறவங்க கோச்சிங் சென்டர் போவாங்க, பணம் இல்லாதவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் முன் வச்சுட்டு இருப்பாங்க. அதுலயும் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோச்சிங் சென்டர்ஸே நம்மளால அக்ராஸ் த ஸ்டேட், அதாவது மாநிலம் முழுக்க நம்மளால நிறுவிடவே முடியாது, அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இப்படி ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சரி, நீட் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு கோச்சிங் சென்டர் கிடைக்கிறது கிடையாது, கோச்சிங் சென்டர் அணுக முடியாது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அசன் சுட்டி காட்டுறாரு. இதே பிரச்சனையில் தான் மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பல டாக்டர்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷம் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புதுசான ஒரு விஷயம் தொடங்கி இருக்கு. அதாவது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மட்டுமே எதிர்த்து வந்த இந்த நீட் விஷயம் இப்போ மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னு பரவ ஆரம்பிச்சிருக்கு. நீட் எக்ஸாம் முறையே பல்வேறு எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வருது. இதே குளறுபடி நிலைமை நீடிச்சதுன்னா நீட் எக்ஸாமை முறையா மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க பாதிக்கப்படுறது மாணவர்கள் மட்டும் கிடையாது, மக்களுடைய மருத்துவம் தான் அங்க பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பலதரப்பட்ட விஷயங்கள் தான் இந்த கட்டுரை சுட்டி காட்டியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோரிக்கைகள் நாடு முழுக்க எழுந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த நீட் தொடர்பாக அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. அது என்னன்னா, நீட் பிஜி எக்ஸாம் பல முறை தள்ளி வைக்கப்பட்டதா சொன்னாங்க இல்லையா, அது இப்போ அண்மையில நடக்க இருக்கு. அந்த எக்ஸாமுக்காக பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற முக்காவாசி பேருக்கு வெவ்வேறு மாநிலங்கள்ல எக்ஸாம் சென்டர்ஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான குளறுபடி நீட் யூஜி எக்ஸாம் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக ஹைதராபாத்ல இருக்கிற எக்ஸாம் சென்டர் போடுறது, கேரளாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக ஜெய்ப்பூர்ல எக்ஸாம் சென்டர் போட்டு அங்க போயிட்டு வர அசதியில ஒரு மாணவரோட அப்பாவே இறந்து போயிருந்தாரு. இந்த கொடூரமான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த கொடுமை இப்போ நீட் பிஜி எக்ஸாம்ல நடக்க இருக்கு. ஸோ இப்படி மாணவர்களை அலைக்கழிக்கிற விஷயத்துக்கு தான் பலரும் எதிர்ப்புகளை சொல்லிட்டு வந்தாங்க. குறிப்பா திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியான பி வில்சன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே.பி. நட்டா அவர்களை நேரடியாக சந்திச்சு, இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் நீங்க வெவ்வேறு மாநிலத்தில் போட்டு வச்சிருக்கீங்க, அதன் மூலமா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நிறைய பேர் எக்ஸாம் கூட அட்டன் பண்ணாம போகலாம், அந்த மாதிரியான நெருக்கடி நிலைக்கு மாணவர்களை தள்ளியிருக்கீங்க. ஸோ அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்தந்த மாநிலத்திலே எக்ஸாம் சென்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஜே.பி. நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதி நேர்லி போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இப்படி எந்த மாணவர்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வேற வேற மாநிலங்களில் போட்டாங்களோ அந்த மாணவர்களில் 75% மாணவர்களுக்கு உங்களுடைய மாநிலங்களிலேயே எக்ஸாம் சென்டர்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மாணவருடைய இமெயிலையும் அறிவிப்பு செய்தி வெளியாக இருந்தது. இதை குறிப்பிட்டு எம்பி வில்சன் அவர்களும் தன்னுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதை ஒட்டி 75% மாணவர்களுக்கு மட்டும் தான் நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்க, நீங்க 100% மாணவர்களுக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலிச்சதே பெரிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் 75% 25% பிரிக்கிறது அப்படின்றது யாருக்குமே புலப்படலை. ஆக அங்கேயும் ஏதோ ஒரு மாணவர் பாதிக்கப்பட தான் போறாரு. அதனால இந்த 75% கதையெல்லாம் வேண்டாம், ஒரு மாணவர் எந்த மாநிலத்தில் அப்ளை பண்ணாரோ அந்த மாநிலத்தில் அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜே.பி. நட்டா அவர்கள் இதை கன்சிடர் பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நாட்டில் இடஒதுக்கீடுக்காக அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நீட் எக்ஸாம் வந்ததுலேருந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இப்போ எக்ஸாம் எழுதுறது கூட நமக்கு எக்ஸாம் சென்டர் கிடைக்கிறதுலே பெரிய கஷ்டமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாணவர்களோட கல்வியில விளையாடி அவங்கள இந்த கல்வித்துறையை விட்டு ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற சதிகார வேலையை பிஜேபி அரசு பார்த்துட்டு இருக்கு. இந்த வருஷம் மக்கள் வெகுண்டு எழுந்த மாரி அடுத்த வருஷம் இதை விட டபுள் மடங்கு மக்கள் வெகுண்டு எழுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா மக்களுடைய கோபத்துக்கு இந்த கவர்மெண்ட் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கறதா இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரக்கல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக.